Hi all, welcome to Lathus Kitchen. Today ஒரு Srilankan popular dessert recipe தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ஒரு 3 years முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் சேனலில் பார்த்துருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருந்தாங்க, பட் சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா ஃபியூ திங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சேனலில். அது நான் யூஸ் பண்ணல. மற்றபடி மோரர்லெஸ் சிமிலர். இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாம் ஜாகரி ப்ரிஃபரபிள். நார்மல் ஜாகரிலையும் பண்ணலாம், பட் பெஸ்ட் ரெக்கமெண்டட்னா பாம் ஜாகரி தான். ஜவ்வரிசி, அதாவது டாப்பியோக்காவை வேக வச்சுக்கணும். அது அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு அதை வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதை ட்ரெயின் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துடணும். இதுக்கு நடுவில் பாகு காய்ச்சிக்கோங்க. பனவெல்லம் நான் சொன்ன மாதிரி ரெக்கமெண்டட். பனவெல்லத்தில் ஒரு தனி ஃப்ளேவரும் உண்டு. அந்த ஃப்ளேவர் இந்த டெசர்ட்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். டெஃபினட்டாக பனவெல்லம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணும்போது. வெந்த ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் நார்மல் கிண்ணத்துலேயும் இதை செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இதில் தேங்காய் பால், ஃப்ரெஷ் தேங்காய் பால்னால் இன்னுமே சூப்பர். நான் இன்றைக்கி பேக்கெட் தேங்காய் பாலோட பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதில் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜாகரி பனவெல்லத்தை காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு அது கரையணும், அவ்வளோதான். அது கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி, அதில் பனவெல்லத்தில் உங்களுக்கு நிறைய தூசி இருக்கும், அதனால் கண்டிப்பாக அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அந்த சிரப்பை இந்த வேக வச்ச ஜவ்வரிசி புடிங் மேலே தேங்காய் அண்ட் இந்த சிரப் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் பார்த்த சேனலில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் சேவை இருக்கு இல்லைங்களா, ரைஸ் நூடுல்ஸ், அதை வேக வச்சு அதை ஐஸ் க்யூப்ஸில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸில் போட்டதுனால அது நல்லா ஃபர்ம் ஆகிடுச்சு. ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சருக்கு வந்துடுது அந்த ரைஸ் சேவை ஒரு மாதிரி கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்தது. அதை இது கூட ஆட் பண்ணி ஒரு ட்ரிங்க் மாதிரி இதை சர்வ் பண்ணாங்க நான் பார்த்த சேனலில். பட் நான் அப்படி பண்ணாமல் ஜஸ்ட்டு டாப்பியோக்காவை, அதாவது ஜவ்வரிசியை வேக வச்சு அது கூட தேங்காய் பால் அண்ட் பனவெல்லம் சிரப் ஆட் பண்ணி இன்றைக்கி நான் என்னோடய ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. தேங்காய் பால் பனவெல்லம் சேரும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுவும் ஜவ்வரிசியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது. இப்போ வெயில் டைம், டெஃபினட்டாக ஜவ்வரிசி நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா ஜவ்வரிசியில் குளிர்ச்சி தன்மை இருக்குது, உடம்பை குளிர்ச்சி பண்ணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வீட்டில் இருக்கவங்க நோ சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.